ஹலோ கைஸ், 6ஆம் வகுப்பு சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது மீட்டர் அளவுகோல், மீட்டர் கம்பி, பிளாஸ்டிக் அளவுகோல், அளவு நாடா? மரத்தோட சுற்றளவு அளவிட பயன்படுவது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, அளவு நாடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் டேஷ். 70 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 700 சென்டிமீட்டர், 7000 சென்டிமீட்டர். 7 மீட்டர் என்பது ஆன்சர் வந்து என்னன்னா 700 சென்டிமீட்டர். அதாவது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 7 மீட்டர்னா 700 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஷ் என்று பெயர். இயல் அளவீடு, அளவீடு, அலகு, இயக்கம். ஒரு அளவை அளவிடும் முறை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அளவீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர். அதாவது எது பெருசு, அதுக்கப்புறம் அதை விட சின்னது, அதுக்கு அதை விட சின்னதுன்ட்டு இறங்கு வரிசையில் எழுதியிருக்காங்க அளவீடுகளை. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. பெருசு என்னன்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் தான் பெருசு, ஏன்னா 1000 மீட்டர். அடுத்தது மீட்டர் வரணும், அடுத்து சென்டிமீட்டர், அடுத்து மில்லிமீட்டர் வரணும். ஸோ அப்படி பார்த்தா நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக, புள்ளிக்கு வலதுபுறமாக, வசதியான ஏதாவது ஒரு கோணத்தில். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு டேப் வச்சு அளக்குறீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு அது டைரக்டா மேல இருந்து பார்த்தா தான், செங்குத்தா பார்த்தா தான் நமக்கு அந்த அளவீடு கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. முன்கை நீளம், நீளத்தின் எஸ்ஐ அலகு நானோ, காலத்தின் எஸ்ஐ அலகு கிலோ, மீட்டர், வினாடி, 10⁻³ 10⁻⁻9 மூலம். ஆன்சர் வந்து என்னன்னா முன்கையின் நீளம் மூலம், நீளத்தின் அலகு மீட்டரு, நானோனா 10⁻⁻9, காலத்தின் அலகு வினாடி, கிலோனா 10⁻³ ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 51423. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேகத்தின் அலகு டேஷ். மீட்டர், வினாடி, கிலோகிராம், மீட்டர் பெர் வினாடி. வேகத்தோட அலகு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, மீட்டர் பெர் வினாடி தான் வேகத்தின் அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். எது அலைவுறு இயக்கம்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. வேகம் = தொலைவு × காலம், வேகம் = தொலைவு பை காலம், வேகம் = முடுக்கம் பை × காலம், d = 1 தொலைவு பெர் காலம். இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, வேகம் = தொலைவு பை காலம். இதுதான் சரி. வேகத்தோட ஃபார்முலா இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீதா தன் வண்டியை எடுத்துக்கொண்டு அவளுடைய மாமா வீட்டிற்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அவள் செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம், கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் மணி. இந்த ரெண்டு கூட்டுல எது சரின்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. பொறுத்துக. சர்க்கஸ் விடுதல், பம்பரம் சுற்றுதல், ஊஞ்சல் ஆடுதல், கல்லை கயிற்று சுற்றி கட்டுதல், சாலையில் செல்லும் கார், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம். இந்த சைடு செயல்கள் கொடுத்துருக்காங்க, அதோட இயக்க வகைகள் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா சர்க்கஸ் விடுதல் வந்து சுழற்சி இயக்கம், பம்பரம் சுற்றுதல் வந்து சர்க்கஸ் விடுதல் வந்து நேர்கோட்டு இயக்கம், பம்பரம் சுற்றுதல் வந்து சுழற்சி இயக்கம், ஊஞ்சல் ஆடுதல் வந்து அலைவு இயக்கம், கல்லை கயிற்றால் கட்டி சுற்றுதல் வந்து வட்ட இயக்கம், சாலையில் செல்லும் கார் வந்து நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கம். ஆன்சர் 34215 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. டேஷ் ஆனது பருப்பொருளால் ஆனது அல்ல. தங்க மோதிரம், இரும்பு ஆணி, ஒளி, எண்ணெய் துளி. பருப்பொருளால் ஆனது அல்ல. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஒளி. நெக்ஸ்ட் क्वेश्चन. 400 மில்லி கொள்ளளவு கொண்ட கிண்ணத்தில் 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது நீரின் பருமன் 400 மில்லி, 600 மில்லி, 200 மில்லி, 800 மில்லி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 200 மில்லி. ஏன்னா கொள்ளளவுக்கு அந்த கிண்ணத்தோட கொள்ளளவு தான் 400 மில்லி, அதுல எதுவுமே இல்ல. இப்ப அதுல வெறும் 200 மில்லி லிட்டர் நீர் ஊற்றும் போது அதோட பருமன் மாறாது, அப்படியே தான் இருக்கும். சோ அதனால 200 மில்லி. நெக்ஸ்ட் क्वेश्चन. தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம். கைகளால் தேர்ந்தெடுத்தல், வடிகட்டுதல், காந்த பிரிப்பு, தெளிய வைத்து எரித்தல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ கைகளால் தெரிந்தெடுத்தல். நெக்ஸ்ட் क्वेश्चन. அரிசி மற்றும் பருப்புகளை கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை டேஷ் முறையில் நீக்கலாம். வடிகட்டுதல், வண்டலாக்குதல், உடைத்தல், தெளிய வைத்து இருத்தல். அரிசி பருப்புல இருக்கிற லேசான மாசு பொருட்களை பற்றி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி புடைத்தல். நெக்ஸ்ட் क्वेश्चन. தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது. மழை, மண், காற்று, நீர். தூற்றுதலுக்கு எது அவசியம் தேவைப்படுகிறது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி காற்று. நெக்ஸ்ட் क्वेश्चन. டேஷ் வகையிலான கலவையினை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் திடப்பொருள், திடப்பொருள் நீர்மம், நீர்மம் நீர்மம், நீர்மம் வாயு. வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுப்பது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி திடப்பொருள்ல கலந்திருக்கு, நீர்ம பொருள்ல கலந்திருக்க திடப்பொருள்ல வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. பின்வருவற்றுள் எது கலவை அல்ல? பாலுடன் காபி, எலுமிச்சை ஜூஸ், நீர், பழங்கள் பதிந்த ஐஸ்கிரீம். எது கலவை அல்ல? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி நீர். ஏன்னா நீர்ல ஒரு மூலக்கூறு தான் இருக்கு, மற்ற மூணுலயுமே 2-3 மூலக்கூறுகள் வந்து கலந்துருக்கும். அப்பனா அதெல்லாம் கலவை, நீர் மட்டும் கலவை அல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन. பொறுத்துக. எளிதில் நெருங்கக்கூடியது, எளிதில் வளையக்கூடியது, எளிதில் இழுக்கலாம், எளிதில் அழுத்தலாம், எளிதில் வெப்பமடையும், உலோகத்தண்டு, ரப்பர் வளையம், பருத்தி கம்பளி, மண்பானை, நெகிழி வயர். இந்த சைடு அதோட பண்புகள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதோட பொருள் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா எளிதில் நொறுங்கக்கூடியது மண்பானை, எளிதில் வளையக்கூடியது நெகிழி ஒயர், எளிதில் இழுக்கலாம் ரப்பர் வளையம், எளிதில் அழுத்தலாம் பருத்தி கம்பளி, எளிதில் வெப்பமடைவது உலோகத்தண்டு. ஸோ ஆன்சர் என்னன்னா 45231. நெக்ஸ்ட் क्वेश्चन. குளம் டேஷ் வாழிடத்திற்கு உதாரணம். கடல், நன்னீர் வாழிடம், பாலைவனம், மலைகள்.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, குளம் வந்து நன்னீர் வாழிடத்துக்கு உதாரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ். நீரை கடத்துதல், நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, உறிஞ்சுதல். இலைத்துளையின் முக்கிய வேலை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, நீராவி போக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். வேர், தண்டு, இலை, பூ. நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, வேர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. மலைகள், பாலைவனம், தண்டு, ஒளிச்சேர்க்கை, சல்லிவேர் தொகுப்பு. ஒரு வித்திலை தாவரங்கள், கிளைகள், வறண்ட இடங்கள், இமயமலை, இலைகள். ஆன்சர் வந்து என்னன்னா மலைகள், இமயமலை, பாலைவனம், வறண்ட இடங்கள், தண்டு, கிளைகள், ஒளிச்சேர்க்கை, இலைகள், சல்லிவேர் தொகுப்பு, ஒரு வித்திலை தாவரங்கள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4, 3, 2, 5, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். நமது உடலின் தசை உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், நீர். தசை உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, புரதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உருவாகிறது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி. ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உருவாகிறது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, விட்டமின் டி குறைபாட்டினால் ஸ்கர்வி ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும். கார்போஹைட்ரேட், விட்டமின் பி, புரதம், தாது உப்புக்கள். கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, தாது உப்புக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. புரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக், புரோட்டோசோவா, செல்லற்ற. பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி பாக்டீரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ. ரிக்கெட்ஸ் மாலைக்கண் நோய், மலட்டுத்தன்மை, பெரிபெரி, ஸ்கர்வி. இந்த சைடு விட்டமின் கொடுத்துருக்காங்க. அந்த குறைபாடுனால ஏற்படுற நோய்கள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா விட்டமின் ஏ மாலைக்கண் நோய், விட்டமின் பி பெரிபெரி, விட்டமின் சி வந்து ஸ்கர்வி, விட்டமின் சி வந்து ரிக்கெட்ஸ், விட்டமின் டி வந்து ஸ்கர்வி, விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை. ஸோ 2, 4, 5, 1, 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? மார்ட்டின் லூதர் கிங், கிரஹாம் பெல், சார்லி சாப்ளின், சார்லஸ் பாப்பேஜ். கணினியின் தந்தை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, சார்லஸ் பாப்பேஜ் கணினியோட தந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் கணினி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1980, 1947, 1946, 1985. முதல் கணினி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து என்னன்னா 1946. நெக்ஸ்ட் கொஸ்டின். கணினியின் முதல் நிரலர் யார்? ஃபர்ஸ்ட் புரோகிராமர். லேடி வில்லிங்டன், அகஸ்டா அடாலோவோஸ், மேரி கியூரி, மேரி கோம். கணினியின் முதல் நிரலர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, லேடி வில்லிங்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை, ஐந்தாம் தலைமுறை. செயற்கை நுண்ணறிவு, ஒருங்கிணைந்த சுற்று, வெற்றிட குழாய்கள், மின்மய பெருக்கி, நுண் செயலி. இந்த சைடு கம்ப்யூட்டர்
தொழில்நுட்பத்தில் நடந்த தலைமுறைகள் கொடுத்துருக்காங்க. இங்க அதுல நடந்த கண்டுபிடிப்புகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா, முதல் தலைமுறை வெற்றில குழாய்கள், 2ஆம் தலைமுறை மின்மய பெருக்கி, 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், 4ஆம் தலைமுறை நுண்செயலி, 5ஆம் தலைமுறை வந்து செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர் என்னன்னா 3, 4, 2, 5, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும், ஆற்றலை இழக்கும், கடினமாக மாறும், லேசாக மாறும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுல ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்போம். ஆன்சர் வந்து என்னன்னா, ஆப்ஷன் ஏ, வேகமாக நகரத் தொடங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெப்பத்தின் அலகு நியூட்டன், ஜூல், வோல்ட், செல்சியஸ். வெப்பத்தோட அலகு என்னன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் வந்து என்னன்னா, ஆப்ஷன் பி, ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் போது உருவாகும் நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேல், 80 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ், 20 டிகிரி செல்சியஸ், ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். 10 லிட்டர் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் இருக்கிற 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிற 1 லிட்டர் நீரும் அளவு சேம் தான், வெப்பநிலை தான் வேற வேற. ரெண்டு சேரும்போது புதிதாக உருவாகும் நீரோட வெப்பநிலை என்னன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா, ஆப்ஷன் டி, ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடணும்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.